படம் நல்லா இருக்குங்க. படம் நல்லா இருக்கு. பட் த்ரில்லிங் கொஞ்சம் கம்மி தான். பயன்படுத்துற மாதிரி இன்னும் நிறைய பண்ணியிருக்கலாம். நல்லா இருக்கு. பாவனா எப்படி பண்ணிருக்காங்க? மேம் செம்மையா பண்ணியிருக்காங்க. ரொம்ப கியூட்டா பிரிட்டியா அவங்க வர சீன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். கணேஷ் ப்ரோ நல்லா பண்ணியிருக்காங்க. மேம் வந்து அந்த சுசி மாதிரி இன்னும் அந்த வைப் இருக்கு. ஸோ இன்னும் நிறைய படம் நடிச்சாங்கன்னா நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவாக போச்சு. செகண்ட் ஹாஃப்ல தான் ஆக்சுவலி ரிவீலே பண்ணுறாங்க எதனால அதெல்லாம் சொல்லிட்டு. அவ்வளோ ரிவீல் ஆன உடனே ஸ்டோரி லைன் முடிஞ்சிடுற மாதிரி இருக்கு. ஸ்டோரி கொஞ்சம் லேக் ஆச்சு ஸ்டார்டிங்கில். போ ஓகே. பாசிட்டிவ்னா வந்து அதான் ஆக்டிங் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் செம்மையாக இருந்துச்சு. த்ரில்லிங்காக வர சீன்ஸை விட சவுண்ட்ஸ் தான் பயமாக, எஃபெக்ட்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. இல்லை ஃபேமிலி மூவி தான். ரொம்ப த்ரில்லிங்காக கிட்ஸ் பயப்படுற மாதிரிலாம் இருக்காது. செட் ஆயிருக்கு. சூட் ஆயிருக்கு. நல்லா சூட் ஆயிருக்கு. நல்லா இருக்குண்ணா. ஒன் டைம் வாட்சபிள். படத்தில் என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. பாவனா மேமோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ரொம்ப வருஷம் கழிச்சு தமிழில் பார்க்குறோம். தீபாவளிக்கு அப்புறம் பார்த்ததுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நான் அவங்களுக்காக பார்க்கலாம். வேறு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் நம்மளை செம்மையாக பயன்படுத்தியிருப்பாங்க. அதில் அந்த அளவுக்கு இல்லை. பட் ஓகே, ஒன் டைம் வாட்சபிள் தான். ஃபேமிலியாக பார்க்கலாம். சின்ன குழந்தைங்க கூட பார்க்கலாம். அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கு. மாடரேட்டாக இருக்கு. ஹாரர் அவங்களோட ஸ்டோரிங்கிறது டிஃப்ரெண்டாக இருக்கும். இந்த ஹாண்டட் மூவி வந்து டிஃப்ரெண்டாக இருக்கு. ஆக்சுவலி சீரியல் மாதிரி இல்லாமல் பயங்கரமாக பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்குண்ணா. படம் சூப்பராக இருக்கு. நல்லா இந்த காலத்தில் எப்படி திருடுறாங்க, பொய் சொல்கிறாங்க, ஏமாத்துறாங்க, பெண்களை வந்து தப்பாக இது அப்யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கேற்ற மாதிரி இருந்துச்சுண்ணா. இப்போ தேவையான படம் தான். பார்க்கலாம். வந்து பேய் படம் தான். பயமாக தான் இருந்துச்சு. நான் நார்மலாகவே பயப்படுற பர்சன். அதனால எனக்கு கொஞ்சம் திக்குன்ற மாதிரி தான் இருந்துச்சு. பிஜிஎம்லாம் நல்லா ரொம்ப ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகுற மாதிரி நல்லா இருந்துச்சு. செம்மையாக இருக்குண்ணா. அவங்க ரோல் சூப்பரான ரோலு. அதுக்கேற்ற மாதிரி நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்கண்ணா. பிஜிஎம்லாம் பயங்கரமாக இருக்கு. அப்படியே நமக்கு அந்த ஹாரர் ஃபீல் வந்து நம்மளே வந்து உணர்ற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. இன்ட்ரெஸ்டாக இருக்குண்ணா. எனக்கு எங்கேயும் லேக் ஆகல. நெக்ஸ்ட் என்ன சீன் வரும்னு சொல்லிட்டு அந்த த்ரில்லிங்லேயே இருந்துச்சு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு சார். மோஸ்ட்லி எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஹாரராக தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஹாரர் சீன்ஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு. பயமா இருந்ததா? பயமா தான் இருந்துச்சு. படம் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓரளவுக்கு போர் தான் ப்ரோ. செகண்ட் ஆஃப் நல்லா இருந்தது. காமெடி சீன்ஸ் இல்லை. த்ரில்லிங் வந்து லாஸ்ட்ல தான் த்ரில்லிங்கே இருக்கு. ஓரளவுக்கு ஓகே தான். தமிழ் சினிமால பாவனாக்கு ஒரு இடம் இருந்துச்சு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நடிக்கிறாங்க. ஆக்சுவலா மேம் பார்த்தோன்னே தீபாவளி ஞாபகம் தான் வந்தது. இந்த மூவி கொஞ்சம் பேசப்படும், அவ்வளோதான். ஓகே. ஹாரர் படம்ன்றாங்க. ஹாரர்ல என்ன வித்தியாசமா ட்ரை பண்ணிருக்காங்களா? இல்லை ப்ரோ, கொஞ்சம் காமிச்சிருக்காங்க தவிர அந்த அளவுக்கு இது இல்லை ப்ரோ. ஹாரர்ல இதுல பாசிட்டிவ் என்ன சொல்றீங்க? சில சீன்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஆக்சுவலா அந்த நிறைய சீன்ஸ் நல்லா இருந்தது. கொஞ்சம் ஓகே தான் ப்ரோ. ஸ்டோரி நல்ல ஸ்டோரி பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்டோரி. பட் இன்னும் கொஞ்சம் எடுத்துருக்கலாம். காமெடி வச்சிருந்தாங்கன்னா இன்னும் நல்லாவே இருந்திருக்கும். ஓகே. இல்லை, மோஸ்ட்லி மேம் தான் படம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆமாம், அவங்க தான் மெயின் ரோல். அவங்களுக்காக தான் எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கு. கிளைமேக்ஸ் நல்லா. அதுதான் லாஸ்ட் சீன்ல தான் கிளைமேக்ஸ். எல்லாமே அதில் தான் வருது. சரி, ஓகே ப்ரோ. ஃபேமிலியாக கிட்ஸாக பார்க்கலாம். நல்லா இருக்கும். கிட்ஸ்க்குலாம் கொஞ்சம் நல்லாவே பிடிக்கும். ஏன்னா அந்த பசங்களுக்கு செட் ஆகும். சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலியாக வந்து எல்லாருமே நல்லா பார்க்கலாம். நல்லா த்ரில்லராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. த்ரில்லராக எல்லாருமே ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஸ்டோரி வைஸ் சூப்பராக தான் இருந்துச்சு. நல்லா த்ரில்லராக இருந்துச்சு. மூவி நல்லா தான் இருக்குது. மேக் ஓவர் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க. சூப்பராக இருக்குது. பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. செம்மையாக இருக்குது. அவங்களோட ரோலு நல்லா பண்ணியிருக்காங்க. இதுக்காகவே எல்லாரும் வந்து பார்க்கலாம். ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஹாரராக நல்லா தான் இருக்குது. பார்க்கணும். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் நல்லா இருக்கு. ஃபுல்லாவே ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. இப்போதான் பார்த்தேன் மேமையும் நான். ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. ஆக்டிங் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு ப்ரோ. ரொம்ப ஆக்டிங்கா இருக்கு. பட் அவங்க தான் கொலை பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தோம். பட் ஆனால் அந்த தீஃப் தான் வந்து பேய் தான் வந்து ஃபுல்லாரையும் கொலை பண்ணிட்டு இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப த்ரில்லிங்கா இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போச்சு. இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு.
ஃபேமிலி ஆடியன்ஸ் வரலாம். கண்டிப்பா பார்க்கலாம் எல்லாரும். தியேட்டரில் இருக்கேன். என்னோட படம் டோர் வந்து இங்கே இப்போ தான் முடிய போகுது. ஸோ ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் த ரெஸ்பான்ஸ். நல்லா ரெஸ்பான்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் விசிட் பண்ணிட்டு போகலாமே. இல்லை நான் இப்போ தான் தெரியல எனக்கு. நான் நல்லா ரிவ்யூஸ் தான் கேட்டுட்ருக்கேன். அவங்க வரும்போது கேட்கலாம். தெரியல எனக்கு. அங்கே கேரளாவில் எப்படி கேரளாவில் இப்போ ரிலீஸ் இல்லை. இப்போ ஒன்லி இங்கே தமிழ்நாடு மட்டும்தான் ரிலீஸ். ரொம்ப நாள் கழிச்சு தமிழ் சினிமா மறுபடியும் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கு ஆக்சுவலி. எனக்கு ஆல்வேஸ் எனக்கு தமிழ் மூவி பண்ண பிடிக்கும். இப்போ என்னோட அண்ணா வந்து பண்ணியிருக்காங்க, டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் குட். ஓகே, அடுத்து நிறைய படத்தில் எதிர்பார்க்கலாமா தமிழ் சினிமா? தெரியல, எனக்கு நல்ல மூவிஸ் வந்துச்சுன்னா, எனக்கு பிடிச்ச மாதிரி கேரக்டர்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணுவேன். லீடா தான் பண்ணுவீங்களா இல்ல லீடா தான் பண்ணுவீங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை. நல்ல கேரக்டர்ஸ், நல்ல மூவிஸ், அவ்வளவுதான். இங்க தமிழ் ஃபீல்டு எப்படி இருக்கு? தமிழ் ஃபீல்ட் இஸ் ரியலி குட். ரொம்ப நல்ல இண்டஸ்ட்ரி. ரொம்ப நல்ல படம் வந்துட்டு இருக்கு. நிறைய நல்ல ஆர்டிஸ்ட் இருக்கு. ஐ என்ஜாய் வாட்சிங் தமிழ் ஃபிலிம்ஸ். நான் வந்து மகாராஜா பார்த்தேன். ஐ லவ் இட். தென் லபர் பந்து பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. பெண்ணுக்கு எவ்வளோ மார்க்? 8 கொடுக்கலாம். 10க்கு எனக்கு காமெடி மூவிஸ் தான் பிடிக்கும், அதனால நான் ஒரு 9 கொடுப்பேன்.